வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். சிவபிரியன் சாரையும் நம்ம வரவேற்று விடலாம். சிவபிரியன் சார், வெல்கம் டு த ஷோ. இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களை நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்களாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில், நீங்கள் கவர்மெண்ட் செய்கிற பல நல்ல விஷயங்கள் அதே வேகத்தில் அரசாங்கத்தின் மேலே விமர்சனத்தையும் ஏற்படுத்துகிற அளவுக்கு சில அமைச்சர்கள், நான் எல்லாரையும் சொல்ல, சில அமைச்சர்களுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள், அவுட் ஆஃப் த டர்ன் போய் பேசுகிறது, அவங்களுக்கு சம்மந்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுறது. இப்போ நாம் எம்எல்ஏக்களுக்கும் அது பொருந்துது. நான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அல்லது என்ன சொல்கிறது, பார்வையிட போகிறோம் அப்படின்னு, சைட் விசிட் போகிறோம் அப்படின்னு அங்கே போய் அதை அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறிட்டுருக்கு. சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணுறதுக்குன்னு எம்பவர் பண்ணி ஒரு பதவியை அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அவர் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கேள்வி கேட்குற வீடியோ இந்த 2 மாதத்தில் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்க்கல? ஏன்னா அவர் முதல்லையே அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது எந்த கேமராவையும் கொண்டு போக மாட்டேன். நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறத யாரும் ஃபில்ம் பண்ண நான் விட மாட்டேன். ஏன்னா ஆஸ் எ டாக்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். மாசு அவர்கள் பண்ணதெல்லாம் எங்கே அவர் தப்பு பண்ணார்னா, ஆன் த ஸ்பாட்டில் டாக்டர்ஸை நர்சஸை நீங்கள் டெர்மினேட் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்னங்க முதல்வன் படமாங்க இது? இது அட்மினிஸ்ட்ரேஷனுங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் விசிட்ஸ் அப்படிங்கிறதே அதெல்லாம் சர்ப்ரைஸ் விசிட்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா, அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ திரு ஜோசப் விஜய் அவர்களோ யாரோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவருக்கு முன்னால் அங்கே செக்யூரிட்டி போய் ஆகணும். அங்கே நீங்கள் அந்த இடத்த கார்டன் ஆஃப் பண்ணி ஆகணும். அந்த இடத்த நீங்கள் சானிடைஸ் பண்ணி ஆகணும். பட் இங்கே என்னன்னா, இந்த மருத்துவமனைக்கு போகிறவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் ஏதாவது பண்ணோன்னா திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணுவாங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறது, பேஷண்ட்ஸை பார்த்து பேசுகிறது, இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. எல்லாமே ரியல் மெட்டீரியல். இல்லை, இங்கே மருந்து இருக்கா, இங்கே இன்ஜெக்ஷன் இருக்கா, இங்கே கட்டு போடுறதுக்கு இதெல்லாம் இருக்கா, அப்புறம் அப்படின்லாம் கேட்டால் கூட பரவாயில்ல. இங்கே என்ன சிஎம் படம் காணும் அப்படின்னு கேட்குறது. அங்கன்வாடிக்கு போயிட்டு முட்டை கொண்டு வாங்க, நான் முட்டை சைஸு பார்க்கணும். இல்லை சரி, நீங்கள் போய் ஒரு சைட் விசிட் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அங்கே போய் அந்த கேள்விகளை கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிடுங்க. அல்லது நீங்கள் பல பேர், அதாவது முதல்ல எதுக்கு இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் திமுகவிலையும் இந்த மாதிரி சைட் விசிட்ஸு போகிறது எல்லாத்தையும் ஒரு ரீலாக எடுத்து போட்டு பண்ணாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ரீல் எடுக்கிறது இவங்க மட்டும் நடக்கல, திமுக ஆட்சி காலத்திலே நடந்தது. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்லேயே, ஒரு கம்யூனிகேஷன்லேயே இன்னைக்கு ஒரு கிராஃபிக் கார்டு போடுறது, ஒரு ரீல் போடுறது, இது எல்லாமே இன்னைக்கு பார்ட் அண்ட் பார்சலாக மாறிடுச்சு. பட் நீங்கள் அதை நீங்கள் அதை போடும்போது அதில் கேட்குற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அலார்மிங்காக நீங்கள் கேட்குறது, இது எல்லாம் தான் அதாவது சிஎம் விஜய் ஒரு 10 நல்ல காரியம் பண்ணால், இந்த ஒரு காரியம் அதை எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இன்னொன்று, இது இன்னைக்கு அதையும் அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. இது ரீல் அரசாங்கம் இல்லை, ரியல் அப்படின்னு அவர் பேசுகிறாரு இல்லையா. அதெல்லாம் அவருக்கும் தெரியுது. ஏன்னா இந்த ரீல்ஸ் மோகத்தில் இந்த அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் எல்லா அமைச்சர்களும் இல்லை அதான் சொல்கிறேன். ஒரு பிரச்சாரம், ஒரு இட்டுக்கட்டிய பிரச்சாரம். இல்லை, நான் குறிப்பாக சொல்வேன், குறிப்பாக ரமேஷ் அவர்கள் போகிறாரு. இல்லை சார், நான் இன்னொன்று சொல்லிடுறேன். கீர்த்தனா மீது ஒரு கான்சென்ட்ரேட்டட் அட்டாக் நடக்குது. ஒரு பெண் அமைச்சர், அவங்க கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடுகளில் மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கும் இருக்குது கொஞ்சம். இல்லை மேபி லைக், பட் அவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்துட்டு அவங்க மற்ற துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க இல்லை, துறை மட்டும் இல்லை சார், நீங்கள் சொல்லிடுங்க, நான் சொல்கிறேன். ஐ ஹேவ் an explanation. மற்ற துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க போகிறது, இது பண்ணுறது அப்படின்றது
சில கேள்விகளை எழுப்பலாம். அது திரு ராஜ்மோகன் அவர்களும் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் குடுத்துருக்காரு. ஸ்கூல்ஸ் அப்படின்றது கீப் இட் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். இதெல்லாம் முன்னாடியே வந்து அந்த விஷயங்கள பட் என்னன்னா, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு யங் மினிஸ்டர், அவங்க வந்து முதல் முறையாக இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோல அவங்க வந்து அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும்போது, அவங்கள வந்து சோஷியல் மீடியால ரொம்ப டார்கெட்டடா அவங்கள வந்து ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு நடவடிக்கை என்பது இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாலும் அது ட்ரோல். அதாவது அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாவே ஒரு வீடியோ போட்டா கூட, அத கூட வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றத பார்க்குறோம். காரணம் என்னன்னா, அப்போதைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கையில அந்த ஐடி விங் இருக்கிறதுனால, அத வந்து அப்படி பண்றாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வி. 2வது வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. என்னன்னா, இந்த மாரி இந்த அமைச்சர போட்டதுனால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஆந்திராவுக்கு போயிரும். எல்லாருமே அப்படியே எங்க போயிருவாங்க. போச்சு? சமூக வலைதளங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரமாக போகுது. போச்சுன்னு ஒண்ணு இன்னொன்னு, காமிச்சுங்களா யாரையாவது? அதே மாரி வந்து உங்களுக்கு கைடன்ஸ்ல வந்து எல்லாரும் வேலைய விட்டு போயிட்டாங்க. கைடன்ஸ் தமிழ்நாட்ல. கைடன்ஸ் தமிழ்நாடுல வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அப்படியே கூடாரமே காலி ஆயிருச்சு அப்படின்ற மாரி ஒரு பிம்பம் என்பது சமூக வலைதளங்கள் கட்டமைக்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து பிசினஸ் ரீதியாவும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மத்தியிலயும் ஒரு விதமான ஒரு எண்ணத்த உருவாக்குறது. உருவாக்கல. நான் இது சொல்றேன். கைடன்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. கைடன்ஸ்ல ஒரு 3 எம்ப்ளாயீஸ், மிட் லெவல் எம்ப்ளாயீஸ் 2 பேர அவங்க வந்து போக சொல்ட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இருந்த ப்ரீவியஸ் பொலிட்டிக்கல் லிங்க்ஸ் மற்ற விஷயங்கள் காரணமாக அது இருக்கிறது. இன்னொருத்தர் தானாவே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. மற்றவர்கள்லாம் வந்து அப்ரைசல் போன்ற பல்வேறு அது விஷயங்கள் மட்டும் காரணம் இல்லாம, காட்டி அந்த அவங்க 3 ரிசைன் பேர் பண்ணியிருக்காங்க. போனாங்கல்ல, ம். அவங்க ரெக்ரூட் பண்ணவங்க ஒரு சிலர், அவங்க ரெக்ரூட் பண்ணவங்க இல்லன்னு கிளம்பி போறது வந்து, இது எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள்லயும் நடக்கிற நடக்கிறது விஷயம். தான். இன்னொன்னு, ம். கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும், அந்த ஆஃபீஸ்க்கு யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிறது கார்ப்பரேட் கல்ச்சர். இட் டசன்ட் லுக் லைக் எ கவர்ன்மென்ட் கவர்மெண்ட். ஆஃபீஸ் பை எனி மெஷர். ம். இன்னொன்னு, செல்வி கீர்த்தனா மீதான விமர்சனங்களுக்கு வருவோம் முதல்ல. சி அவங்கள வந்து ஒரு கான்சிடர்ட் அட்டாக் வச்சு டார்கெட் பண்ணுறாங்கங்கிறத நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். அதுக்கு அவசியமே கிடையாது. அதுக்கான அவசியமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து இவங்க ஆந்திராவுக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிடுச்சு. எதுவும் போல. அதுதான் உண்மை. இப்போது இன்னொன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இது கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வராது. எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வராது. திமுக ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் என்ன பண்ணீங்க? கூகுள் டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்தில் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு அது வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் தேவையே இல்லை. ஏன்னா ஆந்திரா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிற இன்சென்டிவ்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து இங்கே இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல்லாம் இல்லை. நமக்கு 1008 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நம்மளே ப்ரூன் பண்ணி அப்பா நம்பர் ஒன்னா இந்த கவுண்டமணி காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். யூ ஆர் செலக்டட், யூ ஆர் ரிஜெக்டட், யூ ஆர் செலக்டட். ஆமாங்க, யூ ஆர் அதுதான் உண்மை. அன்செலக்டட். யூ ஆர் அன்செலக்டட். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இதே என்னமோ எல்லாம் அங்கே போகுதுன்னா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாக்ஸ்கானுடைய துணை நிறுவனம் ஒன்று 2014 கேபினெட்டில் ஒரு அப்ரூவல் வாங்குறாங்க. 13,800 கோடி. ஒரு 14,000 பேருக்கு வேலை. அதை புது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. யாரு? டிஎம்கே கவர்மெண்ட். ம். ம். அதை புது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து நாங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணி எழுதணும். அதை என்ன பண்ணாங்கன்னா, ஃபாக்ஸ்கான் அதை கால் அவுட் பண்ணுறாங்க. இது புது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஏற்கனவே பழசுன்னு. அப்போ அந்த எம்பாரஸ்மெண்ட் தேவையா? ம். அப்போ நீங்களும் அதை தானே பண்ணியிருக்கிறீங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டை விட்டெல்லாம் போகலங்க. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் ஷபீர் இருக்கும். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் வருதுன்னா, நீங்கள் இப்போ ஆந்திராவையும் தமிழ்நாட்டுடைய அந்த காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு ஹோசூரில் வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு சிப்காட்டில் நீங்கள் போயிட்டு வந்து லேண்ட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு ஓசூரில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ்க்கு தெரியும். இப்போ ஒரு ஒரு நான் லெதர் ஃபுட்வேர் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு எம்ஓயு சைன் பண்ண பிறகு போய் பார்த்தா ஏகப்பட்ட விலை லேண்டு. ஆந்திராவுக்கு போகிறாங்க, லேண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சீப் ரேட்டில் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டியில் அவங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு கொடுக்காது. கொடுக்க வேண்டிய அவசியமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம். இப்போ இங்கே இருந்து தான் கீர்த்தனா அவர்கள் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை பேசக்கூடாது. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து ஷி ஆர் ஹீ ஷுட்
கீப் ஆஃப் பாலிடிக்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு அவசியமான ஒரு விஷயம். அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, திமுக ஆட்சியில 3,00,000 கோடிக்கான அ நி நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. மத்த மாநிலங்களுக்கு போயிடுச்சுன்னா, எங்க போச்சு லிஸ்ட்டு குடுங்கன்னு கேட்டா, திமுக லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, நான் போட்ட ட்வீட்டுக்கு ட்விட்டர்ல ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஆதாரம்னா, இது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசக்கூடிய விஷயமா? அப்போ அமைச்சர் வந்து அவங்களுடைய கடமையை உணர்ந்து பேசணும். ஏன்னா, ஷி டசன்ட் ரெப்ரசன்ட் டிவிகே எனிமோர். ஷி ரெப்ரசன்ட்ஸ் தமிழ்நாடு ஆன் த குளோபல் ஸ்டேஜ். ஏன்னா, நாளைக்கு அவங்க வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்க்கு போவாங்க அடுத்த ஜனவரியில. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்க்கு வந்து தமிழ்நாடு போகாமயே இருந்துச்சு ஷபீர். ஏடிஎம்கே, இபிஎஸ் காலத்துலலாம் ஜெயலலிதா அவர்கள் காலத்துலலாம் போகாம இருந்தாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு தங்கம் தென்னரசு அவர்கள், திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், இவங்க 2 பேரும் முயற்சி எடுத்து போக ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்க்கு போன பிறகு தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குவியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா சிஓவையும் அங்க போய் ஜாலியா போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். பெருசா நீங்க அவங்களுடைய யுஎஸ் ஃபேக்டரியில போய் பார்க்கணும்னா, யூ நீட் ப்ராப்பர் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். இங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க கேட்டு பார்க்கலாம். அவங்க காரிடார்ல இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்கலாம். கார்டு குடுத்து பேசலாம். நெட்வொர்க் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணணும். ஸோ, அப்ப அவங்க என்னன்னா, கீர்த்தனா அவர்கள் வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்கணும். இந்த அரசியல் விஷயங்கள அவங்க பேசவே கூடாது. ஸோ அரசியல் ரீதியாக அவர்கள் மீது வைக்கின்ற விமர்சனங்களை எல்லாம் வந்து அப்பப்போ அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வச்சு பதிலடி கொடுக்கறது, அது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து ஈடுபடுறது அப்படின்றது வந்து அதவ அர்ஜுனா பேசுறது வேற. ம், அவர் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் மினிஸ்டர். ம். இவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். இவங்களுடைய பேச்சோ, இல்ல இவங்களுடைய விஷயமோ எல்லாமே வந்து இவங்க ஒரு ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல, திமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியில போச்சுன்னு. அது இருந்தா ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அதாவது நீங்கள் சொன்னதான், ஷி ஷுட் நாட் டாக் பாலிட்டிக்ஸ், அரசியல் பேசாமல் ஷி ஷுட் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் அ போர்ட் ரூம். போர்ட் ரூமில் நடக்கிற அந்த லாங்குவேஜை வந்து அவங்க பேசணும். அது பேசுனாங்கன்னா ஒரு நம்பிக்கை தான் வரணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கும். இன்ஸ்பிரேஷன் வேணும்னா இண்டஸ்ட்ரியில 2 பேர் இருக்காங்க ம். சபீர். எம்சி சம்பத்ன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல மினிஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா, நான் அவரோட டீல் பண்ணியிருக்கேன். ஹி ஹேட் இம்மென்ஸ் நாலேட்ஜ் அபவுட் இண்டஸ்ட்ரி. அவர் அதிகாரிகளோட உட்காருவாரு, அதிகாரிகளோட பேசுவாரு. அவருடைய தலைமையில இருந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அப்பதான் ஓலா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அப்பதான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அப்பதான் ஃபாக்ஸ்கான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் பெகட்ரான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இந்த 4 நிறுவனங்களுமே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஆளுக்கு ஒரு 1000 கோடி, 2000 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அபவுட் 35,000 crores. இதுதான் தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி கண்டினியூட்டி. இப்போது கீர்த்தனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சேலஞ்ச் என்னென்னா, ஃபாக்ஸ்கானில் இப்போ 45,000 பேர் வேலை செய்கிறாங்களா, தாவேக்கானுடைய இந்த டென்யூர் முடியும் போது அது 90,000 மாறணும். டாடா எலக்ட்ரானிக்ஸில் 75,000 பேர் வேலை செய்கிறாங்களா, அது 1.25 லட்சமாக மாறணும். ஹுண்டாய் வந்து 20 லட்சம் காரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அதை 30 லட்சம் காராக பண்ணணும். தூத்துக்குடிக்கு ஒரு ஷிப் பில்டிங்கா, இல்லை தூத்துக்குடி ஹேஸ் இம்மென்ஸ் பொட்டென்ஷியல் 4 ஷிப் பில்டிங் கொண்டு வரணும். இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை கார் தொழிற்சாலைகளை கொண்டு வரணும்னு சொல்லணும். அவங்க வந்து தங்கம் தென்னரசுன்னு இருந்தார். அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் 2 வருஷம் இருந்தார். ஈ வில் லெட் ஆஃபீஸர்ஸ் ஸ்பீக். ப்ரெஸ் கான்ஃபரன்சஸில் ரொம்ப பப்ளிக்காக ஆஃபீஸர்ஸை பேச விட்டுட்டு என்ன சொல்லுவார்னா, சார் கரெக்டாக பேசணுன்னா, மேடம் கரெக்டாக பேசினா அது ரெக்கார்ட் ஆகும், ரெக்கார்ட்லேயே இருக்கும். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் தான் வந்து ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபிகர் ஹெட் தான். நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காரணும், அவங்க சொல்கிறபடி பேசணும். நீங்கள் வந்து தமிழ்நாடை செல் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழ்நாடை செல் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து, இல்லை இப்போ கடந்த ஆட்சியில் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இருந்ததுன்னா, அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து இல்லைங்க, அந்த மாநிலத்தில் லஞ்சம்லாம் வாங்கலைன்னும் போது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வெரி பேட் ஆன் த டிவிகே. புரியுது. அது ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது அந்த ஏரியாவில். உங்களுக்கு ஆந்திரா காம்படிஷன் இருக்குது ஷபீர். ஆனால் நமக்கு வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ப்ளஸ் நமக்கு நிறைய மாநிலங்கள் வந்து நமக்கு காம்படிஷனே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை எண்ட் ஜாப்ஸு தமிழ்நாட்டுக்கு வரணும். நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை.
ஆனால் ஹை எண்ட் ஜாப் மட்டும் இல்லாம, இந்த அசெம்பிளி ஜாப்ஸு மத்த விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்ல நெறைய இருக்கு. நான் லெதர் ஃபுட்வேர் அப்படிங்கிறது தமிழ்நாட்ல மட்டுமே இதுவரைக்கும் இருக்கிறது. இப்ப தான் அது ஆந்திராவுக்கு போகுது. அந்த நான் லெதர் ஃபுட்வேர் எல்லாம் நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு போலாம். அவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கு அதுல. அவங்க சிவகாசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல கேட்குறாங்களாம். என் மாவட்டத்துக்கு நெறைய செய்யணும்னு. தாராளமா கொண்டு போலாம். 3 ஃபேக்டரி அங்க கொண்டு போய் தைவான்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட 3 ஃபேக்டரி கொண்டு போலாம். மக்கள் வந்து இந்த மாரி விஷயங்களுக்கு போனாங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸ் மாரி ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இதுல இருந்து ஒரு சேஃப்டியான விஷயத்துக்கு போலாம். இந்த மாரி தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திங்க் பண்ணணும். பாப்போம் சார். பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்களே தாவேகாவுல. பாப்போம் சார் என்ன நடக்குது? எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.